பண்ணாருனாக்கா தெரியலங்க எங்களுக்குன்னா he gave a very solid and beautiful point. இந்த காலையில் எனக்கு கிடைச்ச அந்த ரெஃபரன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் ஸ்போக் பண்ணிட்டு அவர் சொன்னது வந்து யோவான் வந்து ரொம்ப அன்புக்குரிய பிள்ளை இல்லைங்களா, கடவுளுக்குள்ள அவர் இருக்காரு. ஸோ நம்ம வந்து சபையில் வந்து கடவுளுக்குள்ள இருக்கிறோம். ஸோ when we are in the church, when we are under the Jesus Christ, அவருடைய இதில் வரும்போது physical blood relationship it overtakes the other things, spiritual blood relationship. ஸோ நம்ம சபையில் நம்ம இருக்கும்போது blood relationship is very important, but more than that the spiritual relationship is what is important. Spiritual is very important. So அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த சபையில் நீங்கள் உங்களுக்கு இந்த பிரதர்ஸ், கோ பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இந்த சபை பொறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க நம்ம விசாரிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நம்ம உணர்த்திருக்கலாம் ராஜா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. இட் வாஸ் a very beautiful point. ஸோ என்னுடைய அந்த தாட்டை நான் மறைச்சிட்டு அந்த தாட் அவர் கொண்டாடலான்ட்டு எனக்கு ஆசைப்பட்டேன். சரி, ஜீசஸ் வேல்யூ ஆர் ரிலேஷன்ஷிப். ஓகே, அதனால தான் அந்த சாவுக்குரிய நேரத்தில் கூட எவ்வளோ ஒரு இதெல்லாம் பேரபிள்ஸ் சொல்லியிருக்காரு, எவ்வளோ சால்வேஷன் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் த பாயிண்ட் அவர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ டூ வேல்யூ இட். அந்த ரிலேஷன்ஷிப் கடவுள் நம்ம ஜனங்கள் நம்ம கிட்ட கொடுத்துருந்தாருன்னா, ஜனங்களை கொடுத்துருந்தாங்களா, பெற்றோர்களை கொடுத்துருந்தாங்களா, இல்லை வாட் எவர் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ், ஃப்ரெண்ட், ரிலேஷன், அப்பா அம்மா, தம்பி, அண்ணன், வேல்யூ இட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் யூ டு டேக் கேர். அது அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, பட் நீ சொல்லிட்டு போயிடுறப்பா, ஆனால் டெய்லி நான் லைஃப்பில் அனுபவத்துக்கு எனக்கு தான் தெரியும், என் பசங்கக்கிட்ட, என் ஃபேமிலி கூட, ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், அது முடியுமா, அதை நீ சொல்லிடுற ஈஸி அந்த நேரத்தில் அப்படின்னு நினைக்கலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். அது ஹியூமனாக நம்மளால ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பட் வி ஹேவ் அ டூல். என்ன சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட். கடவுள் நமக்கு ஹெல்ப்பராக கொடுத்து பண்ணது ஹோலி ஸ்பிரிட். ஆண்டி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இதுலயே, வாட் ஆர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? ஆவுடைய கனிகள் என்னங்க? தேங்க்யூ. ஸோ இந்த 9 பாயிண்ட் பண்ணீங்களா, எல்லாமே கவர்ஸ். ஆக்சுவலி எந்த சுச்சுவேஷனுக்கு இட் அப்ளைஸ். இந்த ரிலேஷன்ஷிப்காவோ இல்லை எந்த ஒரு காரியத்துக்கு எடுத்துக்கிங்களாலும் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், இந்த ஆவிக்குரிய இது வந்து இட் அப்ளைஸ். ஸோ முக்கியமாக ரிலேஷன்ஷிப் பண்ணிங்களா, ஒரு ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட் பிளேஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ரோல். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் அ டாபிக். மோபைட் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மோபைட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுடைய வரலாறு தெரியுங்களா? மோபைட் பார்த்துக்கலாம். மோபைட் அவங்க எப்படி வந்தாங்க தெரியுங்களா? ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாது இருந்தாக்கா, மோபைட்ன்றது வந்து லோடுடைய வம்சத்துலேருந்து வந்தாங்க. எப்படி வந்ததுன்னா, அவங்க சொந்த டாட்டர்ஸ் கிட்ட ஏன் ரிலேஷன்ஷிப் அந்த ஜென்ரேஷன் வந்து அது மூலியமாக வந்தது. மோபைட்ஸ் அண்ட் அமனைட்ஸ். மோபைட். ஸோ அப்படின்னா அந்த கடவுளுக்கு அவங்க ஒரு கர்ஸ்ட் ஜென்ரேஷன். மோபைட் இது வெரி வெரி கர்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்த ஒரு ரிலேஷன், ஒரு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரூத். She valued the relationship. Okay, Naomi ஆக்கல. Naomi வந்து அவங்க வந்து மோபாய்ட்டு போயிடுறாங்க. இஸ்ரேலில் ஒரு பஞ்சம் வர நேரத்தில் அவங்க வந்து மோபாய்ட்டு போயிடுறாங்க. அந்த ஊரில் அவங்க ஹஸ்பண்ட் எழுந்துடுறாங்க, பசங்க எழுந்துடுறாங்க. ஷீ இஸ் லெஃப்ட் வித் 2 டாட்டர்-in-law, 2 மருமகள் இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா, என்கிட்ட இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் போயிட்டு மேரேஜ் பண்ணி நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரூத்துக்கு சொல்கிறாங்க, wherever you go, I will be with you. Wherever, what is your God, I will. So that is a beautiful relationship God tells it actually. So illustration நம்ம பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா ரூத் உடைய எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னாக்கா, இஸ் a Christ like character. The person, யார் தெரியுங்களா? Christ like character. It is one of the பெரிய question. It's my thought. Is Joseph எடுத்துக்கலாம். யோசேப்பு அவருடைய கேரக்டர் குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் இஸ் காட் அ சிமிலர் கேரக்டர்ஸ். மன்னிக்கிறது, ஹம்பிளாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. நாட் லைக் ஜீசஸ், பட் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் லைக் ஜோசப். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் இன் த பைபிள். அவர் வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு போனோடனாக்க, அண்ட் தென் when he just saw his brothers, அவர் ரிவெஞ்ச் எடுக்காமல் he got the relationship back intact and he gave them one of the best place in Egypt. Genesis 47:11 and 12. மூன்றாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. புதிய ஏற்பாட்டில்
அது என்னன்னாக்கா ஒனாசிமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் நீங்கள் ரொம்ப ரேராக கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒனாசிமஸ் ஃபிலமென்ல ஒரே ஒரு சாப்டர்ல இருக்குதுங்க. ஓகே, ஃபிலமென் இஸ் அ வெரி காட்லி பர்சன். அவர் வந்து அடிமைகளை வச்சு ஒரு இது நடத்திட்டு இருந்தார். ஓகே, லாட் ஆஃப் அடிமை அது ஸ்லேவ்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்லேவ் தான் ஒனாசிமஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவர்கிட்ட வேலை செய்யும்போது அவர்கிட்ட திருட்டு ஓடிடுறாரு. ஒரு பிரிசன் போறாரு ரோம்ல. அதே பிரிசன்ல தான் பவுல் இருக்காரு. ஸோ பால் டாக்கிங் அபவுட் கிரைஸ்ட் அவர் மன திரும்ப வச்சு ஓகே அண்ட் தென் திஸ் பர்சன் பிகம்ஸ் குட். அப்புறம் பால் வந்து இந்த ஒரு ஒனாசிமஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல அவர் சொல்றாரு ஃபிலமென் இந்த மாதிரி திஸ் கை இஸ் நவ் இஸ் மோர் தேன் அ ஸ்லேவ் இஸ் யுவர் பிரதர். அடிமையை பார்த்தா அவனுடைய சகோதரர் மாதிரி ஐ வில் கம் எதனா அவங்க லாஸ் பண்ணியிருந்தா ஐ வில் கம் பேக் அண்ட் கிவ் இட் பேக் டு யூ அப்படின்ட்டு ஹி ரீகன்சில்ஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே கன்க்ளூஷன் வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் பைபிள் இந்த சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் கடவுளும் ஏசாமி கூட அந்த மரண தருவாயில அந்த ரிலேஷன்ஷிப் உடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசினார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, நம்முடைய மரணம் எப்போன்னு நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம ஸ்பிரிச்சுவலாக எவ்வளோ இருக்கணுமோ அது நல்லது. அட் த சேம் டைம் வேர்ல்டில் நம்ம இருக்கும்போது நம்மளை சார்ந்து ஜனங்க நம்ம இருக்காங்க. நம்மளை சார்ந்து யார் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சகோதரர், நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா. ப்ளீஸ் பிளான் யுவர் லைஃப். நம்முடைய முடிவு நாளைக்கு நேரத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஆஃப்டர் வி கோ தே ஷுட் நாட் ரிக்ரெட். ஐயோ அப்பா இருந்தாரு, அண்ணன் அப்படி இருந்தாரு, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வாட்எவர் இட் இஸ் பி டிரான்ஸ்பரண்ட். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். மேபி யூ ஆர் இன் தட் ஃபேஸ். இது ஒரு ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். இப்போ மேபி இந்த ஓகே ஒரு பாலிசியில் எதனா போட்டு என் பையனுடைய வருங்காலத்துக்கு நான் இல்லைன்னா கூட அவனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும். மேரேஜ் நான் பண்ணோன்னாக்கா மேரேஜ் ஒன்று இப்போ 18 years or 21 years பொண்ணு